எம்ஜிஆர்லாம் இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மாலாம் இருக்கும்போது விலைவாசி கம்மியாக இருந்தது. நாங்கள் எங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ வீட்டில் ஏதோ எங்களுக்கு செலவு கொடுத்தாக்க நாங்கள் அதில் குடும்பத்தை பண்ணிட்டு போவோம். 150 ரூபாய் 200 ரூபாயில். இப்போல்லாம் பண்ண முடியல, விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி என் புள்ள வந்திருக்கிறாரு, விஜய் வந்துக்கிறாரு. அவர் வந்தால் எங்களுக்கு நல்லது செய்வார். புது ஆள் இல்லையா அவர், இனிமே தான் அவர் செய்யணும், செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இருந்தனால தான் நாங்கள் எல்லாருமே அவருக்கு போட்ட ஓட்டு. செய்வாரு, செய்துதான் ஆகணும். எல்லாமே எங்களுக்கு இப்போ இருக்கிறதோட கம்மியாக எங்களுக்கு எல்லாமே கிடைக்கணுன்றதை தான் இந்த ஆட்சி மட்டும் கொண்டு வரணும். ஆனால் இப்போ பார்த்தா எல்லாமே அதிகமாக கொண்டு வருவாருன்னு நினைக்கிறோம். முக்கியமாக இந்த பிராந்தி கடை எடுத்து ரொம்ப சந்தோஷம். இந்த கஞ்சா ஒழிச்சோம்னா இன்னும் நான் கையெடுத்து கும்பிடுவோம். என் பேர் அமுதா. அத்தியாவசிய விலையெல்லாம் உயர்ந்திருக்கு. பட்டி காய்கறி விலை, சிலிண்டர் விலைலாம் உயர்ந்திருக்கு. இது உங்களோட வாழ்வாரத்தை எப்படி பாதிக்குது? சிலிண்டர் விலை ஜாஸ்தியாக இருக்கிறதுனால இப்போ ரொம்ப 900 ரூபாய் 950 ரூபாய் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் காய்கறி அப்போ 50 ரூபாய் விற்றுது, இன்றைக்கி 100 ரூபாய் விற்குது. 200 ரூபாய் சாப்பாடு வேலை பார்க்குறது ஒரு நாளைக்கு குடும்பத்துக்கு இன்றைக்கி 500 ரூபாய் 600 ரூபாய் ஆகுது. ஒன்றும் வருமானம் ஒன்றும் கம்மியாக இருக்குது, வருமானமாக வரல. வருமானத்துக்கு ஏற்ற மாதிரி விலை விற்கல, ஜாஸ்தியாக விற்குது. இளநீர் முன்னெல்லாம் 3000 ரூபாய் போட்டிருந்தாங்க, இன்றைக்கி 6600 ரூபாய் போடுறாங்க. சோப்பு காய் 66 ரூபாய் போடுறாங்க. நாங்கள் விற்கிறது 90 ரூபாய்னாக்கா யாரும் வாங்க மாட்டேன்றாங்க. விலைவாசி அங்கே ஏறுது, எங்களாண்ட விலைவாசி கம்மியாக கேட்குறாங்க. நாங்கள் கம்மியாக கொடுக்கணுன்னு கொடுத்தாக்கா எங்களுக்கு லாஸ் ஆகுது. கடன் நிற்குது, கடன் வாங்கி வியாபாரம் பண்ணுறோம், அந்த கடத்தில் நிற்குது. இப்போ மாதம் வீட்டுக்கு இவ்வளோ உதவிங்களா? பட் இப்போ காய்கறி வாங்குறதுக்குன்னு காய்கறி வாங்குறதுக்கு எவ்வளோ அதிகமாக இருக்குது உங்களுக்கு விலை? எங்களுக்கு இப்போ 200 ரூபாயில் முடிக்கிறது இப்போ 500 ரூபாய் ஆகுது. குடும்பத்தில் எது வாங்கினாலும் விலைவாசியாக இருக்குது. ஏதோ வாய் கட்டினா கை கட்ட மாட்டுது, கை கட்டினா வாய் கட்ட மாட்டுது. அது மாதிரி குடும்பம் ஆகுது, ரொம்ப விலையாக இருக்குது. அந்த அளவுக்கு வருமானம் வரல, அவ்வளோ விலையாக இருக்குது. 200 ரூபாய் அவரை குடும்பம் இன்றைக்கி 500 ரூபாய் ஆகுது. காலையில் கூட அதான் சொல்லிட்டு வந்த மருமகளாண்ட, என்னாண்டா அவ்வளோதாம்மா இருக்குது, 200 ரூபாய் தான் கொடுக்க முடியும், ரசம் சாம்பார் எதனா வெய்மான்னு சொல்லிட்டு வந்தேன். சிலிண்டர் தட்டுப்பாடு இருக்குல்ல, அப்படி சிலிண்டர் உங்களுக்கு கரெக்டாக கிடைக்காது, புக் பண்ண வரல. 15-20 நாள் ஆகுது கேஸ் புக் பண்ணி வரல. வெறும் வச்சு தான் எரிய போடுறோம். அந்த கேஸ் வந்தாலும் 900 ரூபாய், வெளியில் வாங்கினாக்கா 1000 ரூபாய் 1500 ரூபாய் கேட்குறாங்க. எங்களுக்கு சொந்த கேஸ் வரணும்னா எங்களுக்கு எழுதி போட்டால் 20 நாளுக்கு மேலே தான் வருது கேஸ். விலைவாசி உயர்வை பற்றி அரசாங்கத்தை என்ன சொல்ல விரும்புறீங்க? அதான் அந்த எம்ஜிஆர்லாம் இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மாலாம் இருக்கும்போது விலைவாசி கம்மியாக இருந்தது. நாங்கள் எங்களுக்கு இஷ்டத்துக்கு ஏதோ வீட்டில் ஏதோ எங்களுக்கு செலவு கொடுத்தாக்க நாங்கள் அதில் குடும்பத்தை பண்ணிட்டு போவோம். 150 ரூபாய் 200 ரூபாயில். இப்போல்லாம் பண்ண முடியல, விலைவாசி ஜாஸ்தியாக இருக்குது. இன்றைக்கி என் புள்ள வந்திருக்கிறாரு, விஜய் வந்துக்கிறாரு. அவர் வந்தால் எங்களுக்கு நல்லது செய்வார். அக்கா உங்க பேருங்கக்கா? என் பேர் தமிழ்ச்செல்வி. பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறி இருக்கு, காய்கறி விலை ஏறி இருக்கு, அரிசி பருப்பு விலை ஏறி இருக்கு, சிலிண்டர் விலை ஏறி இருக்கு. ஆமா, எல்லாமே ஏறி இருக்காங்க. இந்த உங்களோட வாழ்வாதாரத்தை எப்படிக்கா பாதிக்குது? எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாதிப்பு. டீசல் ப்ராப்ளம் அதிகம், கேஸ் அதிகம். கேஸ் புக் பண்ணாலும் வர மாட்டேங்குது. அதனால இப்போ நாங்கள் மற்ற டைமில் 200 ரூபாய், சாதாரண டைமில் 200 ரூபாய் செலவாகுது. இப்போ 600 700 ஆகுது. எல்லாமே இப்போ கட்டுப்பாடாக இருக்குது. இப்போ எங்களுக்கு இதுக்கு என்னதான் வழிப்பா? இதுக்கு புக் பண்ண எவ்வளோ நாள் கேஸ் வர? 45 நாள் ஆகுது, 40 நாள் ஆகுது. அது வரைக்கும் நாங்கள் எப்படி சமைக்க முடியும், எப்படி சாப்பிட முடியும்? இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அத்தியாவசிய பொருட்கள் விலை ஏறிக்குங்கக்கா. முன்னாடி உங்களுக்கு எவ்வளோ செலவாச்சு, இப்போ எவ்வளோ செலவாகுது அதிகமாக? அதான் சொல்கிறேன், முன்னாடி 200 ரூபான்றது இப்போ 1000 ரூபாய் 500 ரூபாய் ஆகுது. இப்போ அரசாங்கத்தை என்னக்கா சொல்கிறீங்க? விலைவாசிலாம் கம்மி பண்ணுன்னு சொல்கிறோம் நாங்கள். இப்போ அதான் எங்களுக்கும் நல்லது. இருக்க விலைவாசி அதிகமாக ஏறினா அப்போ எப்படி? அப்போ ஒரு மீன் விற்கிறனா கூட இப்போ 200 மீன் இப்போ 400 ரூபாய் சொன்னா கூட மீன் அதிகமாக விலை விற்கிறீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த அளவுக்கு அந்த அளவுக்கு டீசல் விலை ஏறி போகுது. 1000 ரூபாய் டீசல் போடுறது, இப்போ நாங்கள் 2000 ரூபாய் டீசல் போட்டுன்னு போகிறாங்க. இதெல்லாம் இப்போ எங்களுக்கு அதிகம் தானே? இப்போ இதுக்கு நாங்கள் யார்கிட்ட சொல்லி முறை ஏறுது? அரசாங்கத்துக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல வர்ற? இப்போ அவர் புதுசாக வந்திருக்கிறாருப்பா. இனிமேல் மக்களோட கோரிக்கைங்களை அவ்வளோ தெரிஞ்சு அவர் காதில் பட்டதானே என்னென்ன செய்யணும்னு அவரை முடிவு எடுக்க முடியும். புது ஆள் இல்லையா அவர், இனிமேல் தான் அவர் செய்யணும், செய்வாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அது இருந்தனால தான் நாங்கள் எல்லாருமே அவருக்கு போட்ட ஓட்டு. செய்வாரு, செய்து தான் ஆகணும், அவர் சொன்னதை காப்பாற்றுவாருன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது எங்களுக்குலாம். எப்பயுமே அவருக்கு போடுற மாதிரினா ஒரு நல்ல வழியை காட்டுவார். காட்டினாதான் நாங்களும் மக்களுங்களும் அவளுக்கு நாங்கள் உதவி செய்ய முடியும். ஓகேங்கக்கா, தேங்க்ஸ்க்கா. உங்க பேருக்கா? பவித்ரா. பாத்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் காய்கறி விலை, சிலிண்டர் விலை வந்துருக்கா. சிலிண்டர் 89 ரூபாய் இருக்காங்க 3 மாசத்துல. இப்போ 957 ரூபாய்க்கு விற்கிது. இது உங்களோட வாழ்வாதாரத்தை எப்படிக்கா பாதிக்குது? இல்லை, எல்லாரோட வாழ்வாரமும் பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. அதுவும் இன்னும் நார்மலாக இருக்கிற இப்போ எங்களை மாதிரி ஆள்லாம் நாங்கள் கம்மியாக இருக்குதான் வாங்கி எல்லாம் வாங்குவோம்.
இப்போ விலை மாற்றத்தை இப்போது நாங்களாம் கடையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 12 மணிக்கு கூட ஒரு எமர்ஜென்சி ஹோட்டலில் வாங்குவோம். இப்போதுக்கு விலை இதுவால் நம்ம அது வாங்க நம்ம வீட்டிலே செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் அந்த ரேட்டு. ஏன்னா எல்லாத்துலேயும் ஒரு தோசை 20 ரூபா விற்ற தோசை இப்போ 50 ரூபா ஹோட்டலில். எல்லாமே விலை மாற்றம் தான் இருக்குது. சிலிண்டர் கூட இப்போ வந்து ஒரு சடனாக காலியான டக்குன்னு வந்துச்சு. இப்போத்துக்கு வந்து ஒரு 20 டேஸ், அதான் 20 நாள் வந்து அதிகமாக மேற்பட்டு தான் வருது. நம்ம அந்த ஒரு 10 நாளைக்கு ஹோட்டலில் வாங்குற மாதிரி தான் இருக்குது இப்போத்துக்கு நிலமை. அரசாங்கம் என்னக்கா சொல்ல விரும்புறீங்க? இல்லை, விலை மாற்றம் அதிகமாக இருக்குது. விலைவாசி வந்து கம்மி பண்ணணும். நாங்கள் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்ததே வந்து எல்லாமே எங்களுக்கு இப்போ இருக்கிறதோட கம்மியாக எங்களுக்கு எல்லாமே கிடைக்கணுன்றதை தான் இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தோம். ஆனால் வந்து இப்போ பார்த்தா எல்லாமே அதிகமாக இருக்குது. கொண்டு வருவாருன்னு நினைக்கிறோம். ஓகேங்கக்கா, தேங்க்ஸ்க்கா, நன்றிக்கா. அக்கா உங்கள் பேருங்கக்கா? என் பேர் மங்களலட்சுமி. அக்கா பார்த்தீங்கன்னா அத்தியாவசிய பொருட்கள் வச்சுனா ரொம்ப அதிகமாக உயர்ந்துருக்கா. காய்கறி, அரிசி, பருப்பு எல்லா விலையும் உயர்ந்திருக்கு. அது உங்கள் வாழ்வாதாரத்தை எப்படி பாதிக்குது? எல்லாம் நாங்கள் வாங்குற சம்பளத்தோடு அதிகமாக தான் செலவாகுது. டீ கடையில் போனால் டீ 10 ரூபாய், டீ 15 ரூபாய் ஆயிடுச்சு. கேஸ் விலை உயர்ந்துச்சு. காய்கறி விலை போன வருஷம் இந்த வருஷம் அதிகமாக தான் இருக்குது. போன வருஷம் 50 ரூபாய் காணும், இந்த வருஷம் 80 ரூபாய்க்கு தக்காளி. அப்படி எல்லா விலைவாசியும் அதிகமாக தான் இருக்குது. அரசாங்கம் கொஞ்சம் அப்படியே பார்த்து சரி பண்ணால் நல்லாயிருக்கும். அரசாங்கம் வந்து இந்த போதைப் பொருள் எடுத்தது எங்கள் குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷம். போதைப் பொருள் முதல்ல எடுத்தார், அது நன்றி. பிள்ளைங்களுக்கு வந்து பொம்பளை பசங்க வச்சுன்னுக்குறோம். அது கொஞ்சம் லைட்டானால் வரதுக்கு பயமாகுது. அதில் வந்து கொஞ்சம் காப்பாற்றினா கூட ரொம்ப முக்கியமாக இந்த பிராந்தி கடை எடுத்தது ரொம்ப சந்தோஷம். இந்த கஞ்சா ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நாங்கள் கையெழுத்து கும்பிடுவோம். கஸ்டமர் ஓரளவுக்கு பால் புரிஞ்சுக்கிறாங்க, சில கஸ்டமர் புரிய மாட்டேங்குது. என்ன பண்ணுறது? அதுக்கு நாங்கள் விலையை சொன்ன ஏற்றுற இல்லை, இங்கே விற்கிற மக்கள் சாதாரண மக்கள் தான். நாங்கள் விலையை ஏற்ற முடியாது. ஏதோ ஆண்டவருக்கு இருக்கனால ஏதோ படிச்சுன்னு போகிறோம். அரசாங்கம் என்ன சொல்ல போகிறோம்? இப்போ இவர் வந்துக்கிறாரு, இவர் என்ன நல்லது செய்யணும், இவரும் நல்லது செய்யட்டும் மக்களுக்கு. அரசாங்கம் நல்லது பப்ளிக் செய்யணும். இதெல்லாம் கொஞ்சம் உடனே விரைந்து இதை பற்றி என்ன ஏதுன்னு